வணக்கம். வெய்யோன் வீச்சு சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றுடன் நம் சேனல் ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இந்த சேனலை ஆதரித்து கொண்டிருக்கின்ற, ஆதரிக்கப் போகின்ற எல்லா நேயர்களுக்கும், நண்பர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் காணப்போகும் திருக்குறள் எண் 365 அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தின் கீழ் வருகிறது. அறத்துப்பால். இதோ நாம் குறளுக்குள் செல்வோம். பற்றை விட்டவர் என்று சொல்லப்படுவது உண்மையில் ஆசையை விட்டவர்கள்தான். மற்றவர்கள் எல்லாம் வெளியில் துறந்தவர் போல் நடித்தாலும் ஆசை நீங்கவில்லை என்றால் அவர்கள் முழுமையான பற்றை விட்டவர்கள் அல்ல என்று வள்ளுவர் கூறுகிறார். அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். விட்டவர்கள் என்று சொன்னால் ஆசையை விட்டவர்கள் மட்டுமே விட்டவர்கள் என்று கருதப்படுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் விட்டவர்களாக கருதப்பட முடியாது என்று கூறுகிறார். அற்றவர் என்றால் ஆசையை விட்டவர்கள், மற்றையார் என்றால் ஆசையை முழுமையாக விடாதவர்கள். அற்றாக அற்றது இலர் என்றால் அவர்கள் முழுமையாக பற்றை விடாதவர்கள் என்று பொருள். இந்த குறள் சொல்வது என்னவென்றால், துறவின் அடையாளம் வெளிப்புற வாழ்க்கை அல்ல, உள்ளத்தின் உள்ள ஆசையை நாம் நீக்குவதே ஆகும். ஒருவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும், சொத்துக்களை அவர் விட்டுவிட்டாலும், பெயர், புகழ், அங்கீகாரம் ஆகியவற்றில் அவருக்கு ஆசை இருக்குமேயானால் அவர் முழு துறவி ஆக மாட்டார். இன்று நாம் நிகழ்காலத்திலே எத்தனையோ சாமியார்களை நாம் கண்டிருக்கிறோம். அவர்கள் ஆடம்பர கார்களிலே செல்கிறார்கள், ஆடம்பர பங்களாக்களிலே வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் துறவி என்றோ பற்றை விட்டவர்கள் என்றோ நாம் கருத முடியாது. ஏனென்றால் அவர்கள் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். வள்ளுவர் இங்கு பற்று என்றால் வெறும் பொருள் பற்று மட்டுமல்ல, மனதை கட்டி போடும் ஆசை, ஆசாபாசம், விட முடியாத விருப்பங்கள் எல்லாவற்றையும் குறிக்கிறார். அதனால்தான் நான் எல்லாம் விட்டேன் என்று சொல்வதை விட ஆசையை விட்டேன் என்பதே முக்கியமாகும். ஒருவர் சன்னியாசி போல தோன்றலாம், ஆனால் புகழ் வந்தால் மகிழ்ச்சியாக, குறை சொன்னால் கோபமாக ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் பற்றை விட்டவர் என்று கணக்கு